மகிமை உண்டாக ஜீவ வார்த்தையில் வேரூன்றுவோம். லெந்து காலம் என்ற தலைப்பில் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பார்ப்போம். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். நம்முடைய இருதயம் எங்கே இருக்க வேண்டும் என்று நாம் பார்ப்பதற்கு இந்த 40 நாட்கள் என்ற லெந்து காலத்தின் இந்த நாட்களின் காரணம் என்ன என்பதை குறித்து நாம் பார்ப்போம். வேதாகமத்திலே பல இடங்களிலே இந்த 40 என்ற எண் உச்சரிக்கப்பட்டு இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. நோவாவின் காலத்திலே 40 நாட்கள் இரவும் பகலும் மழை பெய்தது. இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவதற்காக தேவன் மோசேயை அழைத்தார். இந்த மோசே உயிரோடு இருந்த காலங்கள் 120 வருஷம். இவற்றை 340 வருடங்களாக நம்மால் பிரித்து பார்க்க முடிகிறது. முதலாவது 40 ஆண்டுகள் பார்வோனுடைய அரண்மனையிலே அவர் வளர்ந்தார். இரண்டாவது 40 ஆண்டுகள் அவர் ஆடு மேய்க்கிறவராக உடைக்கப்பட்ட மனநிலையிலே ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டு இருந்தார். மூன்றாவது 40 வருடங்கள் என்பதுதான் தேவன் அவரை ஒரு தலைவனாக தன்னுடைய ஜனங்களுக்கு ஏற்படுத்தி அவரை வழி நடத்தினதை நாம் பார்க்கின்றோம். இதே மோசே தேவனை சந்திப்பதற்காக 40 நாட்கள் உபவாசம் இருந்ததை நாம் பார்க்கின்றோம். மீண்டும் 40 நாட்கள் அவர் உபவாசம் இருந்து தேவனுடைய கரத்தில் இருந்து அந்த 10 கட்டளைகளை அவர் பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்கின்றோம். எலியா தீர்க்கதரிசி ஓரேபு மலைக்கு 40 நாட்கள் நடந்து சென்றார் என்று நாம் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்துவும் 40 நாட்கள் உபவாசம் இருந்து தன்னை அவர் ஊழியத்திற்காக ஆயத்தப்படுத்தினார் என்றும், சிலுவையின் பாடுகளுக்காகவும் மீண்டும் உயிர்த்தெழுதலுக்கும் தன்னை ஆயத்தப்படுத்தினார் என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த 40 என்பது மிகவும் ஒரு முக்கியமான நாளா இருப்பதினால்தான் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் இந்த பூமியிலே அவர் மீண்டும் உலாவித் திரிந்தார். 40வது நாள் தான் அவர் பரலோகத்திற்கு ஏறினார் என்றும் நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னும் சொல்ல போனால் ஒரு குழந்தை தாயின் கருவில் உருவாகி 40 வாரங்கள் அது வளர்ந்து அது முழுமை அடைந்துதான் இந்த உலகத்திற்கு அது வெளிவருகின்றது. அப்படி என்றால் இந்த 40 என்பதற்கு என்ன முக்கியத்துவம் என்று நாம் பார்ப்போம் என்றால், இந்த லெந்து காலத்தின் 40 நாட்கள் நம்மை தயார் செய்கின்ற காலமாகவும், புதிய ஜீவனை பெறுகின்ற காலமாகவும், வளர்ச்சி அடைகின்ற காலமாகவும், வளர்ச்சியினால் ஏற்படுகின்ற மாற்றங்களை வெளிப்படுத்தி வாழுகின்ற காலங்களாகவும், மொத்தத்தில் ஆயத்தப்படுகின்ற காலமாகவும் இந்த லெந்து நாட்களாகிய 40 நாட்கள் கடைபிடிக்கப்படுகின்றது. நாம் எவற்றில் நம்முடைய கவனத்தை செலுத்த வேண்டும் என்பதை நாம் இங்கே பார்க்கலாம். 3 காரியத்தில் நம்முடைய இருதயம் கவனமாக இருக்கும் என்றால் அங்கேதான் நம்முடைய பொக்கிஷம் இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த 3 விஷயத்திலும் நாம் ஆயத்தப்படும் பொழுது நம்முடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறது என்பதை நாம் உலகத்திற்கு காட்ட முடிகிறது. முதலாவது, தேவனோடு நெருக்கமாக உறவு கொள்ளுகின்ற ஏக்கமுள்ள மனம் நமக்கு இருக்கிறதா? அப்படி என்றால் தேவனை தேடுகின்ற தேடல் நம்மில் அதிகமாகி இருக்கிறதா? நாம் ஜெபிக்கும் வேளையை அதிகப்படுத்தி இருக்கிறோமா? பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்தே நம்முடைய வாழ்க்கை பயணத்தை அனுதினமும் நாம் செலவு செய்கிறோமா? தேவனுடைய சத்தத்திற்கு காத்திருந்து ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுகின்ற காலத்தில் நாம் இருக்கிறோமா? இவையே நம்முடைய அன்றாட வாழ்க்கையாக இருக்கும் என்றால் நம்முடைய பொக்கிஷம் இதுதான் என்று நம்முடைய இருதயம் நினைத்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. இரண்டாவதாக, தேவனை பிரதிபலித்து வாழ வேண்டும் என்ற வாஞ்சையும் தாகமும் நமக்குள்ளே இருக்கிறதா? அப்படி என்றால் தேவனை அறிகின்ற அறிவு நம்மில் வளர்ந்து இருக்கிறதா? வேத வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு வசனங்களிலே இருக்கின்ற ஆழங்களையும் ரகசியங்களையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஏக்கத்தோடு
நாம் அவற்றை வாசிக்கிறோமா? வசனத்தின்படி நடப்பதற்கு கீழ்ப்படிந்து நம்மை ஒப்பு கொடுக்க நாம் முயற்சி செய்கிறோமா? இவற்றை நாம் செய்வோம் என்றால் நம்முடைய பொக்கிஷம் இதுதான் என்று நம்முடைய இருதயம் சொல்லுகிறதை நம்மால் உணர முடியும். மூன்றாவதாக, தேவனுக்காக என்று கொடுக்கிறவர்களாக நாம் இருக்கின்றோமா? கிருபையாக பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்படையாதவர்களுக்கு நாம் இதை கொடுக்க வேண்டும் என்ற பாரமுடையவர்களாக நாம் இருக்கின்றோமா? தேவன் கிருபையாய் அனுதினமும் நமக்கு கொடுக்கின்ற நேரம் என்ற மணித்துளிகளை தேவனுக்காக நாம் முதலீடு செய்கிறோமா? கஷ்டத்தோடும் கவலையோடும் கண்ணீரோடும் இருக்கிற ஜனங்களுக்கு தேவ வசனமாகிய ஆறுதலையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நாம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா? இப்படி நாம் இருக்கிறோம் என்றால் இவை எல்லாவற்றையும் செய்வதற்கே நம்முடைய மனம் ஏங்குகிறது. அதற்காக நாம் ஆயத்தப்படுகிறோம் என்றால் நம்முடைய பொக்கிஷம் இங்கேதான் இருக்கிறது என்பதை நம்முடைய இருதயம் அறிந்திருக்கிறது என்பதை நம்மால் சுய பரிசீலனை பார்த்து கொள்ள முடியும். இந்த லெந்து காலங்களிலே தேவன் விரும்புகின்ற இந்த பொக்கிஷங்களை மாத்திரம் நம்முடைய இருதயம் தேட கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென்.